அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு விலாக் பார்க்கலாமா? சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் வர அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இருந்தால் கூட 1 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. மசாலா நல்லா ஊறி வரட்டும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சிக்கன் ரெசிபி நம்ம 65க்கு பெரட்டி வைப்போம்ல, அதே மெத்தட் தான். என்ன கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் போட்டு நம்ம பொரிப்போம், அது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் சிக்கன் பெரட்டுறப்பவும் சேர்த்துருக்கோம். பெரட்டி வச்ச சிக்கனை சேர்த்துட்டு ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கருவேப்பிலை தூவி விட்டு மூடி போட்டு விட்டுறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அப்புறம் 1 ஸ்பூன் வர அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வர அளவுக்கு மல்லியில சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, கேரட் பொரியல், மிளகாய் சிக்கன் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.